அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஹா, காலையில் தான் அவ கூட ஸ்கூட்டியில் வந்து இறங்கணும். இப்போ திடீர்னு ராத்திரி சரக்கடிக்க வந்துட்டானே ஐயா. ஆ, என்ன காரணமாக இருக்கும்? இவன் அதிகம் அடித்தான்னா நாம் நிம்மதியாகவே இருக்க முடியாதே. அப்பாடா, ஒரு குவார்ட்டரை முழுசாக அடித்து முடிச்சிட்டான். டேய் சிவா, வாடா கிளம்புவோம். மாப்பிள்ள, என்னால் இங்கேருந்து வர முடியல மாப்பிள்ள. ஒரே ஃபீலிங்காக இருக்குது மாப்பிள்ள. ஏண்டா, 16 நாள் முடிஞ்சதுக்கா இந்த ஃபீலிங்கு? அதுக்கு இல்லை மாப்பிள்ள, பிராயச்சித்தம்னு சொல்லிட்டா மாப்பிள்ள. ஆஹா, அதுக்காக தான் சரக்கடிக்க வந்திருக்கான். நமக்கு செஞ்சதெல்லாம் பிராயச்சித்தமா மாப்பிள்ள? டேய், பொண்ணுங்க ஏதாவது படபடன்னு பேசுவாங்க, ஆனால் அதில் எதுவும் உள்ளர்த்தம் இருக்காதுடா. நீ ஏன்டா போட்டு குழப்பிக்கிற? மாப்பிள்ள, மஞ்சு இனிமே நம்ம வீட்டுக்கு வருவாளா மாப்பிள்ள? இனிமே அவ என் கூட பேசுவாளான்னே டவுட்டாக இருக்கு மாப்பிள்ள. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல மாப்பிள்ள. அதனால தான் மாப்பிள்ள எக்ஸ்ட்ரா சரக்கு அடிக்கிறேன். ஆஹா, ஏண்டா எக்ஸ்ட்ரா சரக்கு அடித்தா புரிஞ்சிடுமா? ஆ, ஃபீலிங் மாப்பிள்ள, ஃபீலிங். இதெல்லாம் உனக்கு புரியாது. சாதாரண ஃபீலிங் இல்லை மாப்பிள்ள, 16 நாள் ஃபீலிங். ஆஹா, அந்த 16 விட்டு வெளியே வரமாட்டேங்கிறானே ஐயா. டேய், ஃபீல் பண்ணது போதும்டா, வாடா கிளம்புவோம். மாப்பிள்ள, நான் சரக்கு அடித்தாலும் நிதானமாக தான் இருக்கேன். கடை பூட்டுறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு மாப்பிள்ள. நீ இன்னொரு குவார்ட்டர் சொல்லு. என்னது, இன்னொரு குவார்ட்டரா? குவார்ட்டர் போதுமா? என்ன மாப்பிள்ள, நீயே என்ன கலாய்க்கிற? டேய், ஏண்டா அழுகிற? ஆஹா, என்ன அது? டேய், அழாதடா மாப்பிள்ள. இவ்வளோ நாள் அனுபவிச்சல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக இன்னைக்கு அவதிப்படுறேன்டா. ஹலோ சப்ளையர், ஒரு குவார்ட்டர் கொண்டு வாங்க. ஆஹா, ஊனா ஆம்பளைங்க சரக்கு அடிச்சிடுறாங்க. பாவம் பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க? மாப்பிள்ள, ஆம்பளைங்கள சரக்கடிக்க வைக்கிறது இந்த பொம்பளைங்க தான் மாப்பிள்ள. ஆஹா, இன்னும் லவ்வே ஒர்க் அவுட் ஆகல, அதுக்குள்ள என்ன அனுபவம்? மாப்பிள்ள, கடைசியாக மஞ்சு கூட ஸ்கூட்டிலெல்லாம் போன மாப்பிள்ள, பின்னாடி உக்காந்து போன மாப்பிள்ள. ஆனால் வருஷம் கூட இல்லை மாப்பிள்ள. சரிடா, சரி, உரசி இருந்தீன்னா அப்புறம் தெரிஞ்சிருக்கும் அவள் கேரக்டர் என்னென்ன. குவார்ட்டர் வந்ததும் பொத்து நாப்பில் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பு. ஏய், நல்ல டேபிளாக பார்த்து உக்காருங்கடா. என்ன ஜி, ஈவினிங்கில் இருந்து ஒரே டென்ஷனாக இருக்கீங்க? சார், என்ன கொண்டு வரட்டும்? ஒரு ஆஃப் எடுத்துகிட்டு வா. இப்போ சொல்லுங்கள் ஜி. அன்னைக்கு என்னென்னா என் முறப்பொண்ணு என்னை ஆம்பளையான்னு கேட்டு அசிங்கப்படுத்தினா. அதுக்கு நீங்கள் என்ன ஜி சொன்னீங்க? நிரூபித்து காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு வந்தேன்டா. டோன்ட் வரி ஜி, நிரூபிச்சிடுவோம். எப்பா, ஏன் ஜி இந்தாரா இருந்தீங்க? என்ன சொன்ன? நிரூபிச்சிடு ஓமா? நமோ கிட்டேயே வா. சாரி ஜி, ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு ஜி. ஆம்பளையான்னு கேட்ட அவ இன்னைக்கு எவனோ ஒருத்தனை ஸ்கூட்டியில் வச்சு ஓட்டிட்டு போகிறான், அதுவும் டபுள்ஸு. என்னாலேயே தாங்க முடியலையே ஜி. ஏன் ஜி மறுபடியும் அரைஞ்சிங்க? அம்மா, நீ என்ன அவன் முறை மாமனா? இல்லை ஜி. அப்போ மூடிட்டு இரு, புரியுதா? நானே அவன் யார் எங்கே இருப்பான்னு விடாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மூஞ்சி என் கண்ணை விட்டு மறையவே இல்லைடா. என்னது, ஆஃப் வந்ததுமே உடச்சி ராவாக உள்ளே இறக்கிட்டாரு. மாப்பிள்ள, பாட்டில் எப்படி மாப்பிள்ள காலியாச்சு? குடித்தா காலியாக தாண்டா செய்யும். மாப்பிள்ள, முட்டை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது மாப்பிள்ள. ஒரே ஒரு முட்டை ஆர்டர் பண்ணு மாப்பிள்ள. ஆஹா, ஒரு குவார்ட்ரு, அப்புறம் ஒரு குவார்ட்ரு, எல்லாத்தையும் முடிச்சிட்டு முட்டை சாப்பிட்ணுன்னு சொல்கிறானே ஐயா. எல்லாரும் அடிக்கையில் தான் சைடிஸ் சாப்பிடுவாங்க, இவன் அடித்து முடிச்சுட்டு சைடிஸ் கேட்குறானே ஐயா. சரி, நமக்கு என்ன, நம்ம நண்பனாச்சு, ஒரு முட்டையை சொல்லுவோம். ஆஹா, முட்டையும் வந்துருச்சு. டேய் சிவா, அவிச்ச முட்டை இந்த பாரு, எடுத்து சாப்பிட்டுட்டு வாடா. என்ன அது, அவிச்சு முட்டையை கையில் எடுத்து வச்சுட்டு ஒரு சைஸாக பார்க்குறான். மறுபடியும் சரக்கு கேட்பானோ? மாப்பிள்ள, இது கோழி முட்டையா சேவல் முட்டையா? ஆஹா, ஆரம்பிச்சிட்டான ஐயா, ஆரம்பிச்சிட்டான ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.